அனுஷ நட்சத்திரம் என்றாலே பெரியவா நம் கண் முன்னாலே. அனுஷ நட்சத்திரம் என்றாலே பெரியவா நம் கண் முன்னாலே. கலியுக தெய்வத்தை கண்ட கணமே கருணை மின்னல் உடல்தனில் கரைந்திடுமே. கவலைகள் மனதினில் மறைந்திடுமே. கண்களில் ஆனந்தம் மலர்ந்திடுமே. மகா பெரியவா சரணம். இந்த ஆத்மாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த ஆத்மாவுக்கு இடைப்பட்ட இப்பிறவியில் இடப்பட்ட பெயர் வி ரங்கநாதன். குரியகோஸ் ரங்கான்னு சினிமாலெல்லாம் சொல்லுவா. அது ஒன்றும் இல்லை, ஆக்டட் அஸ் அ மலையாளி கிறிஸ்டியன் ஒன் ஆஃப் த ட்ராமா அவள் சுமங்கலி தான்ங்கிறதுல. அந்த ட்ராமா பார்த்துட்டு ஏற்கனவே ரங்கான்னு ஒரு பழைய டைரக்டர் ரைட்டர் இருந்ததுனால எஸ்பி முத்துராமன் சார் தான் இந்த பெயரை கொடுத்தார், குரியகோஸ் ரங்கான்னு. அது ஒரு பக்கம் இருக்க, நான் மகா பெரியவாளுடைய மேலே ஒரு பெரிய பக்தன், வெறியன்னே சொல்லலாம். அவர் சம்பந்தமாக ரொம்ப நல்லா இருக்கணும், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பெரிய லெவல்ல உலகத்துக்கு கொண்டு போகணும், ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதியில கிட்டத்தட்ட 400-500 எபிசோடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதில் முதல்ல 20 எபிசோடு என்ன பண்ணேன், கணேஷ் சர்மா சார் ஏற்கனவே உலகம் முழுக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு மகாபெரிவாளை பத்தி. அவரையே மகாபெரிவாளை நடிக்க வச்சேன். ரொம்ப நல்லா வந்தது, பயங்கர அப்ரிசியேஷன். ஆனால் அதை எடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு நாள் ஷூட்டிங் எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குரிய ஸ்பான்சர்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்புறம் டிசைட் பண்ணேன், ஏன் இப்படி மகாபெரிவாளை பத்தி நிறைய பேர் சொல்றாளே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அதனுடைய இதுதான் இன்னைக்கு ஆரம்பம். ஆரம்பம் இனி ஆரம்பம், ஆனந்தம் இனி ஆரம்பம். என்னுடைய சினிமா டைட்டில் நான் வச்சிருக்கேன் அது. ஓகே, இப்போ முதல் எபிசோட நான் என்ன நினைக்கலாம்னாக்கா, மகாபெரிவாளை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பேர்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன் மேட்டர்லாம். அதில் ஒரு எபிசோடு உங்களுக்கு சொல்றேன். மகாபெரிவா கிராமத்தில் தங்கின போது அந்த கிராமத்துல என்ன பண்ணா, அவருக்கு இடம் லொகேஷன் சௌரியமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல சுத்தி வட்டார இருக்கிற இந்த வேலி கிள்ளி முள்ளு கிள்ளு கருவேல முள்ளு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி ஒரு பெரிய ரூம், ஒரு 15x15 இருக்கும் பெரிய ரூம்ல முள்ளெல்லாம் அடைச்சி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இட்டமா அழகா பண்ணி கொடுத்தான். பெரியவா எப்பவுமே காத்தால 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு எழுந்துட்டு அவருடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டாங்கள் எல்லாம் பண்ணிட்டு என்ன இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் சிஷ்யெல்லாம் முன்னாடி எழுந்துட்டு என்ன பண்றதுன்னு பார்ப்பார். சிஷ்யங்களாம் என்ன பண்ணாங்க, பெரியவா எழுந்துட்டார் போலன்னு பார்த்தா பெரியவாளை காணும். தேடுனா காணும். என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த கருவை திறக்கிறார். அந்த முள்ளுவேலி எல்லாம் இந்த கருவேல முள்ளா எப்படி இருக்கும் தெரியும், அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அந்த முள்ளு ஃபுல்லா ரூம் ஃபுல்லா போட்டு வச்சிருக்காரு. அந்த ரூம் திறந்தா அந்த ரூம் கடைசியில் அங்க போய் படுத்துட்டு இருக்காரு அவர் மகா பெரியவா. இவா பயந்து போயிட்டா, பெரியவா நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமா, பெரியவா மன்னிச்சிருக்கோம், ஏன் இந்த மாதிரி பண்றேன், விஷயங்களை மன்னிச்சுக்கோ, வெளில வாங்கோ அப்படின்னு அவரு அங்கிருந்து அது ஒண்ணும் இல்ல, அது அந்த கும்பகோணத்துல வித்தியார்த்திகள்லாம் படிக்கிறா இல்லையா, குழந்தைலாம் வேதம் கத்துக்கிற குழந்தை எல்லாம், அதுல அங்க வேலை செய்யற அம்மா திறந்துள்ள பார்த்தால அடிச்சுட்டு வரான்டா. அந்த குழந்தைக்கு எப்படி வலிச்சிருக்கும் அந்த குழந்தைக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சும்மா படுத்துன்னு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லை, ஐயோ பெரியவா தப்பு மன்னிச்சிருக்கோ, நான் இருக்கோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யர்கள்லாம் போய் நேராக போய் ஃபோன் பண்ணி கேட்டான் கும்பகோணத்துக்கு. இப்போ இது செல்போன்லாம் இருக்கு, அப்போ என்ன இருக்கு, ட்ரங்கால் தான் பண்ணும். ட்ரங்கால் பண்ணி கும்பகோணத்து மடத்துல கேட்டா அந்த மடத்துல சொன்னாலும் ஐயோ இருங்கோ அப்படின்னு விசாரிக்கிறேன். பார்த்தா நிஜமாவே அது நடந்திருக்கு. இவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கு பெரியவாளுக்கு. அப்படியே மிரண்டு போய் என்ன பண்ணிட்டா, அவ அந்த அம்மாவை கூப்பிட்டு திட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான். அப்புறம் திருப்பி ட்ரங்கால் பண்ணி இங்க சொன்னான், இது மாதிரி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டான் அப்படின்னா பெரியவாட்ட சொன்னாப்பா, பெரியவா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், அவளை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாலாம், நீங்க வெளில வந்துருக்கோம் அப்படின்னா. ரைட்,
அப்படின்னு வந்தார். யோசிச்சு பார்த்தேன், இதை வந்து சினிமாவா எடுக்கலான்னு. அந்த இதே நம்மளுடைய கணேஷ் சர்மா வச்சு எடுக்கலாம்னாக்கா, கணேஷ் சர்மாவோட எப்படி இந்த முள்ளு மேலே படுக்க வைக்கிறது, சினிமாவில் ஷீட்டிங் பண்ணி எடுத்துருவான். இங்கெல்லாம் ஃபுல்லாக முள்ளா வச்சுட்டு பின்னாடி அவர் ஒரு பெஞ்சு மேலே படுக்க வச்சுட்டு கேமரா அப்படி வச்சாருனாக்கா என்ன அவர் முள்ளு மேலே படுத்துட்டு மாதிரி தெரியும், அதை ஏமாத்திடலாம். ஆனால் அவர் எப்படி அங்கே போவார்? பெரியவாளை காமிக்கும் பொழுது என்ன அவர் எழுந்து நடந்துட்டு வரணும். இங்கே பெரியவா அங்கே போய் நிஜமாவே படுத்துட்டு இருக்காருனாக்கா யோசிச்சு பாரு. ஏன்னா நடிக்க வைக்கிறதுலயே அவர் வெளியில வந்தாருனாக்கா அவர் உடம்பு முழுக்க புள்ளி 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 புள்ளியா வலி அண்ணா நாங்க நடிச்சு நீங்க மணி காமிப்போம் இவ்வளவு இடத்துல முள்ளு குத்தி இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மையாவே பெரியவா படுத்திருந்தாருனாக்கா அந்த இடத்துக்கு போடுறதுனாக்கா அந்த முள்ளு மேல காலை வச்சாலே தப்பு விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பிறண்டு போய் இங்க படுத்திருப்பாரு. அப்படின்னா எவ்வளவு வலியை தாங்கிட்டு இருந்திருப்பாரு. நினைச்சு பார்த்தாலே இப்ப நம்ம கண்ணில் தண்ணி வருது இல்லையா? அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேத படிக்கிற குழந்தை வந்து அது அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது அதை நான் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது மாதிரி பண்ணிருக்காருனாக்கா பெரியவா பெரியவா பெரியவாதான் பெரியவா பெரியவாதான் என்னைக்கா இருந்தாலும் பெரியவா மறக்காம நம்ம இருக்கணும். பெரியவா பெரியவா